மகா சிவராத்திரி ரொம்பவே சிவபெருமானுக்கு முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகவே சொல்லப்பட்டிருக்கு. சனி பிரதோஷ விரதமும் மகா சிவராத்திரியும் ஒரே நேரத்தில் வருவது சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பகலில் திரியோதசியும் இரவில் சதுர்த்தசி திதியும் கூடும் சிவராத்திரியானது மிக மிக விசேஷமானது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சிவன் அப்படிங்கிற சொல்லுக்கு மங்களம், இன்பம் அப்படின்னு பொருள்படுது. சிவபெருமான் தன்னை வணங்குபவர்களோட மனதில் இருக்கும் தீய எண்ண கழிவுகளான காமம், கோபம், குரோதம், பேராசை இது எல்லாத்தையும் அழிக்கும் ஆற்றல் பெற்றவர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் மகா சிவராத்திரி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த சிவராத்திரி மிக சிறப்பு வாய்ந்த சிவராத்திரியாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிவராத்திரி இரவு முழுவதும் 4 கால பூஜைகள் நடைபெறும். அந்த 4 கால பூஜைகள் நடைபெறுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். முதலாவது கால பூஜை புதன்கிழமை 6:23 மணிக்கு துவங்கி, அதாவது மாலை நேரம் 6:23 மணிக்கு துவங்கி 9:24 மணி வரைக்கும் இந்த முதலாவது கால பூஜை நடைபெறும். அடுத்ததாக பார்த்தோன்னா இரண்டாவது கால பூஜை எப்போ நடைபெறும் அப்படின்னு பார்த்தோன்னா இரவு 9:24 மணிக்கு துவங்கி 12:26 மணி வரைக்கும் இந்த இரண்டாம் கால பூஜை நடைபெறும். மூன்றாம் கால பூஜை மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்போ நிகழுது அப்படின்னு பார்த்தோன்னா 12:26 மணி அதிகாலை நேரம் அப்படின்னு சொல்லப்படும். பிப்ரவரி 27ஆம் தேதி 12:26 மணிக்கு துவங்கி 3:28 மணி வரைக்கும் இந்த மூன்றாவது கால நேரம் இருக்குது, கால பூஜை இருக்குது. நான்காவது கால பூஜை எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 3:28 மணிக்கு துவங்கி 6:30 மணி வரைக்கும் இந்த நான்காவது கால பூஜை இருக்குது. இந்த 4 கால பூஜைகளிலும் வழிபாடு செய்து கண் விழித்து சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சிவபெருமானின் ஆசிர்வாதம் கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம்.